வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவுகள் அனைவரும் உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். அன்புமணி ராமதாஸ், நம்ம அவங்கள பற்றியெல்லாம் பேசுகிறதில்ல. ஏன் பேசுகிறதில்லன்னா, நாட்டுக்கு தேவையான ஆட்கள் அல்ல இவங்கெல்லாம் எப்படின்னா, ஒரு சாதிய கட்சியை வச்சுக்கிட்டு, அந்த கட்சியை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக பலன் அடைஞ்சி அந்த மாதிரி ஆட்கள் அவங்கெல்லாம், அதன் மூலமாக பலன் அடைகிற ஆட்கள் அவங்கெல்லாம். அவங்க அப்பாவும் அப்படி தான், ராமதாஸ் ஐயாவும் அப்படி தான், அண்ணன் அன்புமணி ராமதாஸும் அப்படி தான். நம்ம அது கண்கூடாக பார்த்துருக்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ட்ரஸ்ட்டு இப்போ லட்சக்கணக்கான கோடிகளுக்கு சொந்த ட்ரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தியா அவர் பேர், அவர் பேசுகிறார் ஒரு காணொலியில். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 பேரும் ஒரு ஒரு இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு, பிஜேபியினுடைய சூழ்ச்சிக்கு உட்பட்டு வழக்குகளில் மாட்டி சிதைந்து போன கட்சிகளில் அன்புமணி ராமதாசனுடைய வன்னியர் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உதாரணம், ஒரு சிறந்த உதாரணம். இப்போது இந்தியா பூரா பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியோட ஆட்சியில் பிஜேபியோட கட்சியில் அதுக்குள்ளார மாட்டி, அந்த பெரிய இன்ஜினுக்குள்ளார மாட்டி சக்கையாகி 2ஆக உடஞ்ச கட்சிகள்லாம் ஏராளம். உதாரணத்துக்கு நம்ம மகாராஷ்டிராவை சொல்லலாம். சரத்பவாரோட கட்சி, அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் நம்ம தாக்கரே ஃபேமிலி, அது எப்படி புட்டுக்கிட்டு நிற்கிது அப்படிங்கிறத நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் கண்கூடான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னாக்கா, இவர் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, இவருக்கு ஐயா ராமதாஸ் அப்படிங்கிறவர் எப்படின்னா, எங்கிட்டு ஜெயிக்குதோ அந்த சைடு கூட்டணி சேர்ந்துக்குவார், ஜெயிக்கிற பக்கத்து கூட்டணி சேர்ந்துக்குவார். அது அவர் தப்பு இல்லை, அது அரசியலினுடைய நிகழ்வு. அது சாதாரண ஒரு நிகழ்வு. அரசியல் கட்சி எதுக்கு தொடங்குறோம்? ஜெயிக்கிறதுக்காக தான், வெற்றி பெறதுக்காக தான். அது வெற்றி சரி, அது அவரோட சொந்த விஷயம், அவங்க கட்சியோட விஷயம்னு வச்சுக்கோங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அந்த பாட்டாளி மக்கள்னு சொல்கிற அந்த உழைக்கும் மக்களுக்கு நீங்கள் எதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. சாதி தீயை மூட்டி விட்டு அந்த சாதியினுடைய உக்கிரத்தில், அந்த வெக்கையில் குளிர்காயிற கட்சிகள் தான் உங்களை கட்சின்னு, இந்த கட்சின்னு மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் அப்படி தான். சாதிய தலைவராக இருந்து கொண்டு அந்த சாதியினுடைய வெக்கையில் குளிர்காயக்கூடிய எல்லாமே இருக்கலாம். அதில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திரும்ப கொஞ்சம் மாறுபட்டவராக இருப்பார். எப்படி மாறுபட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவர் ஒரு சமூகத்துக்கான கட்சி தான் அவர் ஆரம்பித்தது. ஆனால் இன்றைக்கி அவர் பார்லிமெண்ட்லேயும் சரி, எம்பி ஆகி போனவங்களும் சரி, ரொம்ப நிறைய இடங்கள் அவர் எம்பியாக இருந்திருக்காரு. அவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் கலந்துக்கிற போராட்டங்கள், அவர் எல்லாமே அவருடைய வாயில் வர வார்த்தைகள் பூராவுமே அவருடைய கட்சியை சார்ந்து வராது, பொதுப்படையாக தான் இருக்கும். இப்போ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதுவும் ஒரு பிரச்சனை, மற்ற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டியெல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டக்குன்னு முதல்ல குரல் கொடுப்பவர், பார்லிமெண்ட்லேயே குரல் கொடுப்பார். அப்போது அவரை ஒரு சாதிக்குள்ளே அடக்க முடியாது. அம்பேத்கரை எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்திருந்தாலும் அவரை எப்படி ஒரு சாதிய தலைவரை அடக்க முடியாதோ, ஒரு உலகளாவிய தலைவராக இருக்கார் இவர். நம்ம நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர். ஏன்னா இதுவரைக்கும் எந்தவித சூழ்ச்சிக்கும் அடிபணியாமல், எந்த விதமான பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்காமல் தனித்து நிற்கக்கூடிய ஒரு தனித்தன்மையுள்ள தலைவர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்களும் அவரை மாதிரியே தான் சாதி கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சாதி கட்சியை ஆரம்பித்து நீங்கள் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு எவ்வளோ பணம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் எவ்வளோ பேர்த்த படிக்க வச்சிங்க? ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்குன்னு சொல்கிறார் ராமமூர்த்திங்கிறவர் சொல்கிறார். அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினோட சாபகர் அப்படின்னு சொல்கிறார். அந்த ட்ரஸ்ட்டுக்காக அவர் ஏகப்பட்ட உழைப்பு உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இவருடைய தில்லுமில்லுகள், போக்குவரத்து எல்லாத்தையுமே சொல்கிறார்ல. இப்போ திருமா கட்சியில் எவ்வளோ பணம் இருக்குது? அவர் ட்ரஸ்ட் வச்சுருக்காரா? ஏதாவது பணம் இருக்குதா? இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் எவ்வளவு? எத்தனை 1000 கோடி இருக்குது, லட்சக்கணக்கான கோடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ரூ. 2,00,000 1,00,000 கேட்கும்போதே பகிருது, அவ்வளோ பணமாக இருக்குது ட்ரஸ்ட்டில் அப்படிங்கிறது. அதை பூரா நீங்கள் தான் நிர்வகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளேயே வன்னியர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் உதாரணத்துக்கு ராமமூர்த்தியே சொல்லலாம். இப்படி நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இது சரி பண்ணணும் அப்படின்னா எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்கள் அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கீங்க. பிஜேபி அப்படிங்கிற பெரிய இன்ஜினில் மாட்டி சக்கையாக உடஞ்சி 2ஆக உடஞ்ச கட்சிகள்லாம் உங்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு முதலே சொன்னேன் நான். நம்ம மத்திய அமைச்சராக இருக்கும்போது முறைகேடாக, அதாவது மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி கொடுத்த விவகாரத்தில் தான் உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து, என்னுடைய நினைவுகள் சரியாக இருந்தால் அதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த நம்ம மத்திய மந்திரியாக ஆகிட்டோம். ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சால் அப்புறம் அவங்கள்ட்ட மாட்டிக்கணும். இப்போ அதில் தப்பிக்கிறதுக்காவது வழி வேணும், அதுவும் இல்லை. இப்போ கட்சி உடஞ்சி 2 பிரிவாக பிரிஞ்சு உங்களுக்கு அதிகாரம் நிறைய கொடுத்துட்டு, அவர் பாவம் கட்சியை ஆரம்பித்தவர், அவர் பாவம் தனிச்சு நின்றவர் இருக்கார். சொந்த அப்பா கூட, அதாவது உங்களை பெற்றெடுத்த அப்பா. அதில் நிறைய முரண்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது, அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, அதை நம்ம சொல்ல வரல. ஆனால் உங்களை பெற்ற அப்பா, நீங்கள் அவரோட பையன், அப்படி தானே கணக்கு. அப்போது நீங்கள் அவருக்காக, அவர் இருக்கிற இடத்துல தானே நீங்கள் இருக்கணும். அவர் தானே உங்களை வளர்த்து ஆளாக்கி, அரசியல் சொல்லிக் கொடுத்து படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு பெரிய மனிதனாகிறாரு. இப்போ நீங்கள் அவர் எதிராக நிற்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பிஜேபியோட அந்த அவுட்லைனுக்குள்ளார நுழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். பிஜேபிங்கிற அந்த ரவுண்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதனால தான் உங்களால் அவரால் வைக்க முடியல. இப்போ பிஜேபி உங்களை நெருக்குது. என்ன சொல்கிற நீ? என்ன சொல்கிற? உங்கள் அப்பா திமுகவோட கூட்டணி போனாலும் போவார், ஆனால் நீ போகக்கூடாது. நீ திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒடுக்கணும், திமுகவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். அதனால் நீ எங்களுக்கு வேலை செய். இல்லை அப்படின்னா உன் மேலே குற்றச்சாட்டுகள், உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் தூசு தட்டப்படும் அப்படின்னு சொல்லி மிரட்டப்படுறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, நான் தான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த அரசியல் நிகழ்வுகள், நீங்கள் திமுகவை சாடுறது, அதிமுகவை சாடுறது, பிஜேபியை உயர்த்தி பிடிக்கிறது, அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் தெரியுது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுக சூழ்ச்சி செய்து வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் ஒன்று சேர விடாமல் பார்த்து கொள்கிறது அன்புமணி குற்றச்சாட்டு. திமுக சூழ்ச்சி செஞ்சு வன்னிய மக்களையும் பட்டியலின மக்களையும் ஒன்று சேர விடாமல் தடுக்கிறது. யார் உங்களை ஒன்றும் சேரக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? சொன்னாரா? ஸ்டாலின் சொன்னாரா? இல்லை திமுக வேறு யார் சொன்னது? நீங்கள் போய் பொண்ணு கொடுங்க, அவங்க வீட்டில் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிங்க. யார் வேணானது? உறவா? அண்ணன் தம்பியாக உறவுங்க, மாமா மச்சானா உறவாடுங்க. யார் உங்களை வேணானது? யார் தடுத்தது? ஸ்டாலின் தடுக்கிறாரா? இல்லையே. நீங்கள் ஸ்டாலின் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லணும், திமுக மேலே ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி வந்ததை சொல்கிறீங்க. ஏதாவது அந்த மக்களிடையே ஒரு பகைமையை உண்டு பண்ணணும்னு, உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் சரி, இல்லை பட்டியலின மக்கள் மனதிலையும் சரி, இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வன்னியர்களுடைய மனதிலும் சரி, ஒரு காழ்ப்புணர்ச்சியை விதைப்பதற்காக திமுக மேலே ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி திமுக மேலே உள்ள நல்ல எண்ணத்தை கெடுப்பதற்காகத்தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இல்லைன்னா வேறு வழி இல்லை. இனத்தை போய் கெடுத்தாங்க. நீங்கள் போக வேண்டியதானே. நீங்கள் திருமாவளவனை கூப்பிடுங்க, உட்காந்து பேசுங்க, கை குலுக்குங்க, கட்டி பிடிச்சிக்குங்க. உங்கள் சைடில் ஏதாவது சாதி இனிமேல் வேணாம், நம்மளாம் 2 பேரும் சமத்துவமாக போயிடுவோம், நீ வேற இல்லை நான் வேற இல்லை அப்படின்னு பேசுங்க. உங்கள் சாதியிலேருந்து அவங்க சாதிக்கு பொண்ணு கொடுங்க, அவங்க சாதியிலேருந்து நீங்கள் பொண்ணு எடுத்துக்கோங்க. யாருங்கய்யா உங்களை வேணானது? இதில் திமுக என்ன பண்ணுச்சு? திமுக அப்படியே செய்கிறதாவே வச்சுக்கோங்க. ஏன் நீங்கள் 2 பேர் நீங்கள் போய் முயற்சி பண்ணணும்? ஏன் நடக்காது? ஏன் திருமாவளவன் கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? இல்லை எங்கள்கிட்ட பொண்ணு இருக்குது, நீங்கள் ஒரு 4 பசங்களை பாருங்கள், கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சாதி வேணாம், நீங்கள் சமத்துவம் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னால் வேணான்னு தடுக்கிறாங்களா? இல்லை திரும்ப வரமாட்டேன்னு சொன்னாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் செய்யலாம்ல. போங்க, முதல்ல உங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. திருமாக்கிட்ட பணம் இல்லை, அவர் ட்ரஸ்ட்டில் பணம் இல்லை, அவர் ட்ரஸ்ட் வச்சிருக்கல, ஆனால் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய உழைக்கும் மக்களுக்கு, உங்களில் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த மக்களுக்கு ட்ரஸ்டின் மூலமாக ஒரு 2-3 கம்பெனியை கட்டுங்க. அதான் லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான கோடி இருக்குங்கிறீங்கல்ல, ஒரு 2-3 கம்பெனியை கட்டுங்க. கம்பெனி கட்டி அதில் வேலை கொடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அந்த வன்னியர்கள் எந்த ஒருத்தரும் ஏழையாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பணக்காரன் ஆக்கிடணும். ஒரு முடிவோடு வாங்க.
அந்த மக்களை நீங்கள் காப்பாற்றுங்க சார். உங்களுக்கு ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். நீங்கள் பிரியணுங்கிற அவசியம் இல்லை, சேரணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வழக்கு நடந்து சிறைக்கு சென்றாலும் உங்களுக்கு ஓட்டு விழுவோம். எப்படி அந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சிட்டீங்கன்னா, அப்படி செய்யலைன்னா எப்படி எப்படி ஓட்டு விழுவோம்? இப்போ திமுக அதில் எங்கே வந்து உங்களை தடுத்துச்சு? இப்போ நீங்கள் எதுவுமே செய்யலை. வன்னிய இன மக்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை. அதனால தான் இப்போ நீங்கள் தடுமாறுறீங்க. திமுக மேலே ஒரு அபாண்டமான சொல்லி அவங்க போடுற ஓட்டை பூரா நம்ம ஓட்டு திசை திருப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு பெரிய அரசியல் இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள் தான். நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த பதில் வேற ஒன்றும் இல்லை. நான் உங்கள் கட்சியை பற்றிலாம் ஒரு காணொலி கூட போட்டதில்லை. நானும் கிட்டத்தட்ட ஒரு 200 காணொலி போட்டுட்டேன். நான் ஒரு காணொலி கூட உங்கள் கட்சியை பற்றி போட்டதில்லை. ஏன்னா உங்கள் கட்சிக்கும் நமக்கு ரொம்ப தூரம். அதுக்கு வந்து கட்சி இல்லை, அது வந்து ஜாதிய கட்சி. அதனால் ரொம்ப தூரம். அதனால் அதை பற்றி பேசுகிறதில்ல. இப்போ நீங்கள் திமுகவை பற்றி சொன்னீங்கல்ல, திமுக தான் எங்களை ஒன்று சேர விடாமல் தடுக்கிறது, வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் அப்படிங்கிற. நீங்கள் போய் உறவாடுங்க, யார் வேணானது. நன்றி, வணக்கம். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.